ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ கேமர். நீங்கள் மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனை ஜாவா எடிஷனாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் வர ஸ்டெப்ஸை நீங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனை நீங்கள் 99.9% ஜாவா எடிஷனாக மாற்றிடலாம். இந்த வீடியோவில் இருக்க 2 ஸ்டெப்ஸை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர ஸ்டெப்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனை ஜாவா எடிஷனாக மாற்றவே முடியாது. இந்த வீடியோவில் 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சேஞ்சஸ், செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சேஞ்சஸ். இந்த 2 ஸ்டெப்ஸையும் நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ண மட்டும்தான் உங்கள் மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் ஜாவா எடிஷனாக மாறும். சரி வாங்க, லெட்ஸ் கோ டு த வீடியோ. நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மாட் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ஸ்டஃப் தான். இந்த மாட் பேக்கோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் அனிமேஷன்ஸ் அண்டு ஒரு சில ஐட்டம்ஸோட அனிமேஷன்ஸை, அதாவது ஐட்டம்ஸோட யூஸிங் அனிமேஷன், கேரக்டர் மூவ்மெண்ட் அனிமேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்களை இது 3D எஃபெக்டும் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்சான்மென்ட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 3Dயாக பாக்ஸ் மாரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நார்மல் மைன்கிராஃப்டில் இப்படி இருக்காது, அது ஒரு மாதிரியா 2D மாரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3D மாரி ஓரளவுக்கு எல்லா ஃப்ரூட்ஸையும் கொடுத்துருக்காங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் இப்படி கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் இந்த அடானில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஈட்டிங் எஃபெக்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அதோட அனிமேஷன் எஃபெக்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஃபிஷ்ஷிங் ராடுக்கு எந்த விதமான அனிமேஷனாக சேஞ்ச் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம போர்ஷன்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். போர்ஷன்ஸ் பார்க்க எப்படி இருக்குது. ஓகே, அந்த போர்ஷனை இப்போ த்ரோ பண்ணி பார்ப்போம். அது ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு 3D பாக்ஸ் மாரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போர்ஷனை பிடிக்கும் போது ஒரு ப்ளூ கலரில் ஒரு எஃபெக்ட் மாரி வருது, அது இன்னும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு அந்த போர்ஷனை இப்போ நம்ம தூக்கி போட்டு பார்ப்போம். அதை நம்ம கையில் இருக்கும் போதே தெரியுது, அது ஒரு ரியலிஸ்டிக் டப்பா மாரியே இருக்குது. ஆனால் என்ன ஸ்கொயர் மாரி இருக்குது, பரவாயில்ல, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இதுங்க நம்ம வேறுனா இப்போ பொருள் எடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஸ்வாட் எடுத்து நம்ம அட்டாக்கிங் போர்ஷனுக்கு போனால் அது அந்த அட்டாக்கிங் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம நார்மலாக ஃபைட் பண்ணுற பொசிஷனோட இது கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த மாட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பவ் அண்ட் ஆரோட எஃபெக்ட்டு, இது வந்து நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சவுண்டு வேறு கொடுத்துருக்காங்க ஆரோ போகும்போது எல்லாம். இந்த ஆரோ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆரோ மாரி இல்லாமல் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. இது வந்து ஆர்மர் ஸ்டாண்டு தான், இதோட அனிமேஷன் எஃபெக்டும் நல்லா இருக்குது. இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் 3Dயாக கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. இந்த மாடில் இன்னும் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த மாட்ஸோட கிரியேட்டர்ஸே அஃபிஷியலாக ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெய்லரை நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக இங்கே போடுறேன். மிச்ச ட்ரெய்லரை வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு மேலே மிச்ச வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா காம்பேக்ட் தான். இந்த ஜாவா காம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவோட காம்பேக்டை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஹிட்டில் வந்து எல்லாருக்குமே அட்டாக் பண்ணலாம். நீங்கள் அட்டாக்கை வந்து ஸ்பேம் பண்ணிங்கன்னா ஒருத்தருக்கும் அட்டாக் போடும். நீங்கள் அந்த கூல்டவுன் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே அட்டாக் ஒரே டைமில் வரும், நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குற மாரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன மாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஷேடஸ்க்கும், அதாவது ஷேடஸ் மீன்ஸ் க்ளவுடுக்கு மட்டும்தான் இது ஆடான். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஓவர்லே, ஓகேவா? ஓவர்லேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு நம்ம பிளாக்கை டச் பண்ணோன்னே அதுக்கு மேலே ஒரு லைன் வரும், அது பேர் தான் ஓவர் லைன். அந்த லைனுக்காக ஆடான் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனை ஒயிட் கலரில் மாற்றும். அதை வந்து நீங்கள் எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு வீடியோஸ்குள்ளே போயிட்டு ஓவர் லைனுன்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்க்கு நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் த ஷேடஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம். இந்த சோடியம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேகை ஓரளவுக்கு குறைக்கும், அப்புறமேட்டு உங்கள் எஃபிஎஸ்ஸை பூஸ்ட் பண்ணும், ஓகேவா? இப்போ வந்து நான் லேக் டெஸ்டிங்காக
3 லேயர் 3x3 டிஎன்டியை பிளாஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம டிஎன்டி டெஸ்டிங் முடிஞ்சுது. பரவாயில்ல, லேக் இருந்தது, பட் அந்தளவுக்கு பெரிய லேக் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாட் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் டார்ச். இந்த அடானோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஜாவாவோட டார்ச் மாரி உங்களால் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் டார்ச் வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட நார்மல் ஹேண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட் சோர்ஸாகவும் அது காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் ஸ்டோன் டார்ச்சை வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கேன். எப்படி அந்த லெஃப்ட் ஹேண்டில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு டார்ச் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிராஃப்டிங் டேபிளில், அப்படி இல்லைன்னா உங்கள் இன்வென்ட்ரியில் இருக்க கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டார்ச்சை கிராஃப்டிங் டேபிளில் வச்சிங்கன்னா அந்த கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டார்ச்சை தரும். அந்த டார்ச்சை மட்டும்தான் உங்களால் லெஃப்ட் ஹேண்டில் வைக்க முடியும். இந்த அடானுக்கு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட், அதாவது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செட்டிங்ஸை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட் செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். நீங்கள் எங்கெல்லாம் அந்த டார்ச்சை ப்ளேஸ் பண்ணனே அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் சிங்கிள் டார்ச் வச்சுருந்தாலே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி லைட் சோர்ஸ் மாரி யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப தூரம் டிக் பண்ணி காட்டுறேன். நான் வேறு எங்கேயுமே டார்ச் ப்ளேஸ் பண்ணல. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு டார்ச் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த டார்ச்சுமே இல்லை. நம்ம டார்ச் ப்ளேஸ் பண்ணாததுனால மிச்சம் எல்லா இடமும் இருட்டாக இருக்குது. இப்போ நான் டார்ச் நான் ஆஃப் ஹேண்ட்லேருந்து எடுத்து இப்போ ஹாட் பாருக்கு வச்சிடுறேன். ஹாட் பார் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைட் எரியுது, ஆஃப் ஆயிடுச்சு, லைட் எரியுது, ஆஃப் ஆயிடுச்சு. அந்த லைட் சோர்ஸ் பிளாக்லேயே உங்களுக்கு அந்த லைட் சோர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் கேவ், அதாவது நார்மலாக வெளியே வந்து லைட் சோர்ஸ் வந்து டார்ச் தருதான்னு செக் பண்ண வந்திருக்கோம். ஓகே, நம்மளுக்கு நல்லாவே லைட் வந்து தருது. ஓகேவா, நீங்கள் அந்த லைட் சோர்ஸ் பிளாக்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த பிளாக்கோட லைட்டிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு காமிச்சிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அடன் பார்த்தீங்கன்னா ஜாவா யூஐ. இந்த ஜாவா யூஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாட் பேக் தான். நான் ஏன் இந்த பழைய மாட் பேக்கை தரேன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா யூஐன்னு இருக்க எல்லா மாட் பேக்குமே பக்காக தான் இருக்குது. ஆனால் இந்த மாட் பேக் மட்டும் பக் இல்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு இஷ்யூ இருக்குது. இது வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பேக்கை வந்து குளோபல் பேக்கில் போடக்கூடாது. நார்மல் கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு வேர்ல்டுக்குள்ளே போய்ட்டு ரிசோர்ஸ் பேக் போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மட்டும்தான் போடணும். நீங்கள் தப்பி தவறி கூட குளோபல் பேக்கில் போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்கள் கேம் 100% கிராஷ் ஆகிடும். ஏன்னா எனக்கு அப்படி தான் கேம் கிராஷ் ஆகிடுச்சு. நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதனால நீங்கள் கேமுக்குள்ளே போயிட்டு வேர்ல்டுக்குள்ளே மட்டும் போயிட்டு இந்த ஜாவா யூஐ பேக்கை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வென்ட்ரியை தான் பார்த்துட்ருக்கோம். கிளிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாவாவோட அப்படியே யூஐயை ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஜாவாவோட டெக்ஸ்ட் பார், அதாவது சாட் பார், ஜாவாவோட சாட் பார் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்குது. ஜாவாலையும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் சாட் பார். லெஃப்ட் சைடில் இண்டிகேட் பண்ணோம் மெசேஜஸை. ஆனால் நம்மளுக்கு நம்ம கண்ட்ரோலர் மாறிடுச்சு, அவ்வளோதான். ஜாவாவோட செட்டிங்ஸும் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமோட பீஸ்ஃபுல் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் மேலே கேம் மோட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலுக்கு வந்து நீங்கள் எஃப்ஓவியை ஈஸியாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கும் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்கும். அப்புறமேட்டு நீங்கள் ரிசோர்ஸ் பேக்கை பார்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக எல்லா செட்டிங்ஸுமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனோட யூசேஜ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எண்ணுன்னா பார்த்தீங்கன்னா எண் வந்து நியூட்ரல். ஓகேவா, எண்ணுக்கு எந்த பவரும் கிடையாது. நீங்கள் எண்லேருந்து ஏவா மாற்றினீங்கன்னா அதாவது அது வந்து குயிக் லூட்டிங் மாரி மாறும். ஓகேவா, நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணாலே இன்வென்ட்ரிலேருந்து செஸ்ட்டுக்கும் செஸ்ட்லேருந்து இன்வென்ட்ரிக்கும் பொருள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் டிஏ கொடுத்தீங்கன்னா உங்கள் பொருள் வந்து இன்வென்ட்ரிலேருந்து ட்ராப் ஆகும். ஓகேவா, நீங்கள் கிளிக் பண்ணுற பொருள் இன்வென்ட்ரிலேருந்து ட்ராப் ஆகும். நான் வேணால் அதை உங்களுக்கு விஷுவலாகவே காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து டீல வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் டீல வச்சுட்டு கிளிக் பண்ணுற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழும். இது வந்து ஸ்டாக்காக தான் கீழே விழும், ஒரு பொருளை கீழே விடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சிங்கிள் கிளிக்லேயே அப்படியே ஒரு ஸ்டாக் மொத்தமாக பொருளை வந்து ட்ராப் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஹார்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கான நேரம். நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சேஞ்சஸ். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு அண்ட் மவுஸ் அண்ட் யூஎஸ்பி ஹப்பு தான். இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாவா மாரி கிட்ட தந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் சைடில் நான் மவுஸோட கர்சரை வந்து மூவ் பண்ணும்போது என்னோட கேரக்டர் ஹெட் வந்து அப்படியே மூவ் பண்ணும். நான் எந்த பக்கம் அந்த கர்சரை வந்து மூவ் பண்ணுறேனோ அந்த பக்கம் மூவ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த சென்டரில் மவுஸில் ஒரு
சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எஃப்ஓபியை ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் F1 யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் F5 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். க்ரௌச் வந்து நீங்கள் மொபைலில் வேகமாக பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் கீபோர்டு இப்போ யூஸ் பண்ணுறதுனால ஷிஃப்ட் இருக்கும். இந்த ஷிஃப்ட் பட்டனை நீங்கள் ஸ்பேம் பண்ணிங்கன்னா உங்களால் வேகமாக க்ரௌச் பண்ணி அனுப்பிச்சிருக்க முடியும். நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் கிளிக்கு, பிளாக்கை ப்ளேஸ் பண்ணணும்னா ரைட் கிளிக்கு. நீங்கள் பிளாக்கை யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ரைட் கிளிக் தான். நீங்கள் பிளாக்கை உடைக்கணும்னு நினச்சா லெஃப்ட் கிளிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரைட் கிளிக் பண்ணால் உடையாது, லெஃப்ட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் வரையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன ஷார்ட்கட்ஸை சொல்கிறேன். நீங்கள் கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எதனா ஒரு பொருளை கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் மொத்த பொருளும் கிராஃப்ட் ஆகணுன்னா நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு டபுள் கிளிக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பொருள் கிராஃப்ட் ஆகிடும். உங்களால் நார்மலாக நான் பிளாக்கை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் உங்களோட மொபைலில் ரைட் கிளிக் செட்டிங்ஸை நீங்கள் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் போய் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செட்டிங்ஸும் நான் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நார்மலாக உங்களால் மவுஸோட ரைட் கிளிக்கை ஒர்க் ஆகாது. ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், ஒரு சில ஃபோனில் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாததான் ஃபோனுக்கெல்லாம் நான் இந்த செட்டிங்ஸை சொல்கிறேன். இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் மவுஸோட ரைட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிடும். கீவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வென்ட்ரியில் இருக்க பொருள் கீழே விழும். நீங்கள் ஆல்ட் ப்ளஸ் கீவை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொத்த இன்வென்ட்ரியில் இருக்க பொருளும் கீழே விழும். எப்படி கீபோர்டு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் ஹெட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா, நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா கீபோர்டு அண்ட் மவுஸ்ன்னு இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான செட்டிங்ஸ் அண்ட் கீ சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் அதே கீஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைசபிளாக நீங்கள் கீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்தமாச்சியும் கரெக்டாக நான் வச்சுருக்க ஆர்டரில் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா ஒரு சில டைம் ஒர்க் ஆகாமல் போகலாம். நீங்கள் மொத்தமாக இப்படி வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா மார்க்ஸு ப்ளஸ்ஸு கீபோர்டு அண்ட் மவுஸு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜாவா மாரியே தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், இந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் கேம் வந்து ஓப்பன் ஆகிவிடும். இதோ வந்துச்சு. இது நான் இந்த ஜாவா யூஐயை மட்டும் குளோபல் பக்கில் போட்டுறாதீங்க. நான் திரும்பி சொல்கிறதுக்கான உங்கள் கேம் வந்து கிராஷ் ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்பேற்காது. வேர்ல்டுக்குள்ளே இருக்க ரிசோர்ஸ் பேக்கில் மட்டும் நீங்கள் ஜாவா யூஐ மாட் பேக் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாவா செட்டிங்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ரொம்ப லேக் ஆச்சுன்னா நான் சொல்கிற செட்டிங்ஸ்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் அனிமேஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸை முதல்ல ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் குவாலிட்டிக்குள்ளே போயிட்டிங்கன்னா எல்லா செட்டிங்ஸுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு லேக் கம்மியாக இருக்கும். க்ளவுடு மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட க்ளவுடோட மேப் பேக் வந்து தெரியும். க்ளவுட் ஆஃப் பண்ணிங்கன்னா மேப் பேக் தெரியாது, க்ளவுடு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். உங்களோட மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் வந்து ஜாவா எடிஷனாக மாறிடும். இப்போ வந்து நம்மளோட எல்லா மாட் பேக்கும் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுதான் நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதுங்க நம்ம முதல்ல இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி எல்லா செட்டிங்ஸும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கேமோட ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியுது. ஓகே, இப்போ எல்லா செட்டிங்ஸும் நம்மளால் கீ வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுதா? ஓகே, ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 3D அனிமேஷன் ஓகேவா, அந்த பேக் வந்து ஒர்க் ஆகுது. அதோட எஃபெக்டும் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாவா காம்பேக்டை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். இப்போ வந்து நம்ம ஸ்பேம் பண்ணாமல் லெஃப்ட் கிளிக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் மொத்த பேருக்கும் அடி விழுது. ஓகே, ஒர்க் ஆகுது. இவனுங்க மொத்த பேரையும் சாவடிச்சிடுவோம். அந்த க்ரீப்பர் வேறு என்னையே பார்க்கலாம். எல்லா வேலை நம்ம சர்வைவலில் இல்லை, சர்வைவலில் வந்து டமான்னு வெடிச்சிடுவான். அந்த ஹெச்பியும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஏன்னா இந்த அனலில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரியலிஸ்டிக்காகவும் கொடுத்துருப்பாங்க. அண்டு டார்ச்சும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. அதை வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியும் காட்டுறேன். ஓகே, நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ப்ளேஸ் ஆகுது. இதுங்க நான் வேணால் உங்களுக்கு ஒரு 8 கேவுக்குள்ளே மட்டும் போய் காட்டுறேன். சீக்கிரம் போடா. ஆனால் சர்வைவல் சீரீஸில் இப்படி டிக் டவுன் பண்ணாதுங்க. டக்குன்னு கேவ் வந்து லாபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்ச் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, இது நான் ஏன் ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாட் பேக் போட்டால் ஒரு சில டைம் வந்து ஒரு சில மாட் பேக் வந்து ஒர்க் ஆகாது. அதனால தான் நான் வந்து எல்லா மாட் பேக்கும் ஒர்க் ஆகுதான்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியும் காமிக்கிறேன். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட மவுஸோட ரைட் கிளிக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசிக்கு வந்தீங்கன்னா உங்களோட அபவுட் ஃபோன் இருக்கும். ஓகேவா,
அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா பில்டு நம்பர்னு இருக்கும். அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை வந்து நீங்கள் 7 டைம் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் 7 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற 2 செட்டிங்ஸ் இருக்கும். ஆனால் உங்கள் மொபைலில் இந்த 2த்துல எதுனா ஒரு செட்டிங்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணிட்ட பிறகு அவ்வளோதான், உங்களால் கேம்குள்ளே நார்மலாக ரைட் கிளிக்கை யூஸ் பண்ண முடியும். நான் கொடுத்துருக்க மாட்ஸோட லிங்க்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கடைசியில் லிங்க் ஆஃப் மீடியா ஃபைலுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் மூலிமா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி NGT Java UIன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண பேரில் ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ஹேஷ்டாக் பக்கத்தில். அப்படி இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அந்த பாஸ்வேர்டு எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுன்லோட்ஸ்லேயே மேலே இருக்கும். NGT Java UI இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்துலேயுமே ரீநேம் பண்ணணும். .zipன்றதுல மட்டும் எல்லாத்துலேயுமே எடுக்கணும். இருங்க, நான் ஒன்று ஒன்றா பொறுமையாக எல்லாத்தையும் எடுக்கிறது காமிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு 4 வரைக்கும் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு இன்னொன்று ஆர்டரில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். ஷார்ப் ஷேடஸில் மட்டும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா .zipஐ எடுத்துகிட்டு, ஆனால் அந்த டாட் எடுக்கக்கூடாது, MC pack வச்சுருங்க. MC packன்னு போட்டிங்கன்னா அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே அந்த .zipஐ மட்டும் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த சிங்கிள் கிளிக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு அங்கே வியூன்னு இருக்கும். அந்த வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைன்கிராஃப்ட் காட்டிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆல்வேஸ் பட்டன் கொடுத்து நீங்கள் கேமுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மைன்கிராஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் ரிசோர்ஸ் பேக்கை நீங்கள் ஈஸியாக உங்கள் கேமுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆனில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நியூ கவர். பை பாய்.